நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா நவம்பர் மாத பலன்கள், நவம்பர் மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? நவம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கிரகங்கள் எல்லாம் மாறுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோட மாற்றம் இருக்குது, சூரியனோட மாற்றம் இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனோட மாற்றம் இருக்கிறதுனால ஒரு சில மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும். கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் இருக்காதுங்க. வீடு ஒவ்வொரு வீடு சொந்த வீடு இல்லாமல் ஒவ்வொரு வீடு மாறி மாறி இருக்கும். அந்த கிரகங்கள் வந்து ஆட்சி பெற்றிருக்கும், உச்ச பலத்தோடு இருக்கும், நட்பு வீட்டில் இருக்கும், பகை வீட்டில் இருக்கும். அது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் ஒரு விதமான இம்பேக்ட் கண்டிப்பாக ஏற்படுத்தி தான் ஆகும். சரிங்களா? பொது பலன், ராசி பலன்கிறது நம்ம பொதுவான பலன் தாங்க நம்ம பார்க்குறோம். சந்திரன் வச்சு பார்க்குறோம். சந்திரன்கிறது உடல்காரகன், மனோகாரகன் சந்திரன். சரிங்களா? ராசி பலனாலே வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தை வச்சு பார்க்குறது கிடையாதுங்க. அது சந்திரனை, அதாவது ராசி பலனை சந்திரனை வச்சு பார்க்குறோம். சந்திரனை அடிப்படையை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். சந்திரன்கிறது உடல்காரகன், மனோகாரகன். உடலுக்கு அதிபதி சந்திரன் தான், மனதுக்கு அதிபதி சந்திரன் தான். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசு லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா மனசு எப்படி இருக்கும், இந்த காலகட்டங்களில் வந்து எந்த விதமான திங்கிங் உங்களுக்கு இருக்கும், உங்கள் ஆசை, உங்கள் எண்ணங்கள், விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறுதா, இந்த மாதிரி விஷயங்களால் நம்ம சந்திரன் வச்சு நம்ம பார்த்து தெளிவாக சொல்லிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதம் ஒரு சில கிரகங்கள் மாறுது. அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ குரு வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் இருக்கார், கேது வந்து சிம்மராசியில் இருக்கார், சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் நீச்சம் பெற்றிருக்காரு, சூரியனும் உங்களுக்கு துலாம் ராசியில் நீச்சம் பெற்றிருக்காரு, செவ்வாய் புதன் விருச்சக ராசியில் இருக்காங்க, ராகு வந்து கும்பராசியில் இருக்கார், சனி வக்ரம் பெற்று மீனராசியில் இருக்காங்க. இது நவம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். நவம்பர் மாதம் 2ஆம் தேதி பாருங்கள் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். அதோ நீச்சத்தில் இருக்க சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு துலாம் ராசிக்கு ஆட்சி பெற்றுருவார், ஆட்சி பலத்தில் இருப்பார். நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். அதே நீச்சமான சூரியன், துலாம் ராசியில் இருக்க சூரியன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்கு போய் நட்பு வீட்டில், செவ்வாயோட வீட்டில், தனக்கு பிடிச்ச வீட்டில் போய் அந்த நவம்பர் 16ஆம் தேதி அமர்றதுனால அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்கும். நவம்பர் மாதம் 23ஆம் தேதி புதனோட பயிற்சி, அதாவது புதன் வக்ரமாய், விருச்சக ராசியில் இருக்க புதன் வக்ரமாய் உங்களுக்கு துலாம் ராசிக்கு வந்துடுவார். நவம்பர் மாதம் 26ஆம் தேதி மறுபடியும் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். அதாவது சொந்த வீட்டில் இருந்த சுக்கிரன், ஆட்சி பலத்தில் இருந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். இப்போ இதெல்லாம் இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு எந்த விதமான மாற்றத்தை கொடுக்கும், உங்களுக்கு நல்லது செய்ய போதா, உங்களுக்கு கெட்டது செய்ய போதா, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஒரு ஜாதகத்துக்கு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் கெட்டிருக்கும், சுக்கிரன் கெட்டிருக்கும், அதே மாதிரி குருவெல்லாம் கெட்டிருப்பார். ஆனால் கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இம்பாக்ட் ஏற்படுத்தி தரும். இப்போ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் நீச்ச நிலையிலேருந்து நல்ல இடத்துக்கு வர்றாரு, சூரியனும் நீச்ச நிலையிலேருந்து நல்ல ஒரு இடத்துக்கு வரனால ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தி தரும். இது எல்லா ராசிக்கும் நல்லது நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கும். ஒரு சில பேர் நல்லது அனுபவிப்பாங்க, ஒரு சில பேருக்கு வந்து கெட்ட விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடையாது. அது எப்படி இருக்குன்னு நம்ம ஒவ்வொரு ராசியும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? ராசி பலன்கிறது ஒரு 15% 20% கண்டிப்பாக பேசும். தனிப்பட்ட ஜாதகம் 80% 85% பேசும். சரிங்களா? கோச்சார பலன் வேறு, ராசி பலன் வேறு, உங்கள் ஜாதகத்தில் நடக்கிறதுக்கு தசாபுத்தி வேறு. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுத்தி தான் துல்லியமாக பேசுங்க. என்ன தசையில் இருக்கீங்க, என்ன புத்தியில் இருக்கீங்க, தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்காங்க, உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாங்களா கெட்டது பண்ண போகிறாங்களா, இது எல்லாமே அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தெளிவாக சொல்ல முடியும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி உங்கள் லைஃப் இப்போ எப்படி போயிட்டுருக்கு, இனிமேல் என்ன பண்ணலாம் அதையும் செக் பண்ணிக்கோங்க. அந்த கோச்சாரத்தையும் 2 மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம 100% கண்டிப்பாக துல்லியமாக தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஒரு ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு வந்து பாருங்கள் 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் ஒரு உச்ச நிலையில் இருக்கார், உச்ச பலத்தோடு இருக்கார். அதனால் வந்து இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும். ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு போய் உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால, 12ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால நல்ல வருமானம் தேடி வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ராசிநாதன் மறைஞ்சிருந்தாலும் அவர் கெட்டு போக கிடையாது, ஒரு பலத்தோட ஒரு நல்ல ஒரு நிலையில் தான் இருக்கார் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள் இருக்காது, தேவையில்லாத மனக்குழப்பம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது உங்களுக்கு. வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறேன், நான் வேலை விஷயமா தொழில் விஷயமா வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறேன், வெளி மாநிலம் போகணுன்னு நினைக்கிறேன், இந்த மாதம் போகலாமான்னு கேட்டிங்கன்னா அத்தனை அமைப்பும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. தாராளமாக நீங்கள் வெளிநாடு போகலாம், வெளி மாநிலம் போகலாம், வெளியூர் ட்ராவல் பண்ணலாம். இதெல்லாமே அந்த வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். ஏன்னா ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. உங்கள் மைண்டே அப்படி தான் இருக்கும். வெளியூர் போய் இந்த பண்ணலாமா, நம்ம வெளிநாடு போய் ட்ரை பண்ணலாமா, வெளியூர் போய் இந்த மாதிரி வேலை விஷயங்களை ட்ரை பண்ணலாமா, அதனால் தோணும் ஒரு சில பேத்துக்குலாம். அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். அது 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது முயற்சி தூண்ட வைப்பார். நீங்கள் ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை தொழில் ஆரம்பிக்கணும் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, எதுவும் நடக்கலை. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு நடந்துடும்.
கவலைப்பட வேண்டாம். 3ல் ராகு இருக்கிறதும், ராசிநாதன் 8ஆம் இடத்துல பலமோடு இருக்கிறதும், அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறதும் நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு முயற்சி, புதிய முயற்சி, இதெல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக உங்களுக்கு முடியும். சரிங்களா? 4ல் சனி இருக்காருங்க. 4ஆம் இடத்துல சனி இருந்தாலே அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அம்மாவுக்கு வந்து கை கால் பிரச்சனை, எலும்பு மூட்டு தேய்மானம், இந்த மாதிரி கால்சியம் பிரச்சனை, மூட்டு பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனுசு ராசி நேயர்களோட தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? 4ல் சனி இருந்தாலே கொஞ்சம் மனக்கசப்பு கொடுத்துருங்க. சுகஸ்தானத்தில் சனி இருந்துச்சுனாலே கொஞ்சம் வேலை விஷயமா, தொழில் விஷயமா, இதெல்லாம் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்லாம் கண்டிப்பாக சனி கொடுப்பார். ஆனால் பண விஷயத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது. ஏன்னா அவரே 2ஆம் அதிபதியாக இருக்கார். 2ஆம் இடத்தை குருவும் பார்க்குறனால பண விஷயத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்பு கண்டிப்பாக வராது. சரிங்களா? 10ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல உங்களுக்கு விரைஸ்தானத்தில் மறைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு 11ஆம் இடம் மேலே லாபஸ்தானத்துக்கு போயிடுவார். அதாவது தொழில் மூலமாக லாபம் கிடைக்கிதுன்னு நான் காமிக்குது. ஆரம்ப பகுதி தொழிலுக்காக செலவு பண்ணுவீங்க, கொஞ்சம் விரையும் பண்ணுவீங்க. ஆனால் இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் தொழிலில் நிறைய லாபங்கள், நிறைய முன்னேற்றம், இதெல்லாமே கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. ஆரம்ப பகுதியே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் 22, 23க்கு அப்புறமெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லிடலாம். சரிங்களா? சூரியன் வந்து பாருங்கள் உங்களுக்கு 11ஆம் இடத்துல நீச்சமாகி உங்களுக்கு இந்த மாதம் 16ஆம் தேதியில் 12ஆம் இடத்துல மறையிறார். தந்தையோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சரிங்களா? தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறையிறது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ்னு சொல்லிட முடியாது. தந்தையோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இருந்தாலும் வந்து குரு பார்க்குறார், உங்களுக்கு சூரியனை குரு பார்க்குறதுனால அது பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. ஒரு சில பேர்த்துக்கு சூரியனை குரு பார்க்குறதுனால அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில பேர்த்துக்கு கைக்கூடி வரப்போகுது. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான். சரிங்களா? மற்றபடி தொழில் விஷயத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க. வேலை விஷயத்தில் உங்களுக்கு நல்லாவே போயிடும். புதிய வேலை கிடைக்கிறது, வேலையில் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணவங்களுக்கு நல்ல வேலை கைக்கூடி வந்துடும். உங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் வேணுங்க சார், எங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு, எங்களுக்கு கிடைக்கல, இந்த மாதிரி சொல்லி வேதனையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. சரிங்களா? ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த மாதம். ரொம்பவே ஒரு பெருசாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு தரக்கூடிய மாதம் சொல்லிட முடியாது. நிறைய நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இன்னும் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் உங்களுக்கு இருக்கும். மற்றபடி வேலை விஷயத்தில், தொழில் விஷயத்தில், பண விஷயத்துலலாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. கவலைப்பட வேண்டாம், பயப்படாதீங்க. சரிங்களா? இந்த மாதம் எல்லா தனுசு ராசி நேயர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமைய போகுது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.